ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! நான் உங்கள் இன்ட்ரோவர்ட் பொண்ணு. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் முடிஞ்சாச்சு. நீங்க பார்த்தீங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிஞ்ச அப்புறம் 1 மணி நேரம் அழுதுருக்கேன். அப்பனா பார்த்துக்கோங்களேன். இப்படி முடிச்சிருக்கலாமோ? அப்படி எடுத்துருக்கலாமோன்னு நெறைய ஃபீலிங்ஸ், கமெண்ட்ஸ் நமக்குள்ள தோணலாம். ஆனா என்ன சொன்னாலும் தி ஃபினாலே வாஸ் ரியலி வொர்த் இட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் முடிஞ்ச அப்புறமா ஒரு கேப்பிங் ஹோல் இருக்குன்னு என்கிட்ட நெறைய பேர் சொன்னாங்க. அடுத்து என்னன்னு கேட்டாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி வேற ஒரு சீரிஸ் பார்க்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட்லி மேட்ச் பண்ண முடியாது. ஆனா டார்க்னு ஒரு சீரிஸ் இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸ். சான்ஸ் கிடைச்சா டைம் இருந்தா கண்டிப்பா பாருங்க. இதை தவிர்த்து இன்னும் பல சீரிஸ் இருக்கு. ஆனா இந்த எபிசோட்ல நம்ம புக்ஸை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரியே எக்ஸாக்டா இல்லைனாலும் சிமிலர் தீம்ஸ், ஃபேண்டசி, மிஸ்ட்ரி, ஹாரர், சைஃபைன்னு சில பல ஜானர்ஸ் கலந்த மாதிரியான புக்ஸ் நிறைய இருக்கு. ஏற்கனவே ரிங்கிள் இன் டைம் அப்படிங்கிற கதையை நம்ம கேட்டுட்டோம் இல்லையா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருந்தா கேட்டு பாருங்க. கண்டிப்பா புக்கை படிச்சு பாருங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட ரொம்ப ஒத்து போற மாதிரியான ஒரு புக் அப்படின்னா சம்திங் விக்கெட் திஸ் வே கம்ஸ் அப்படின்னு 1962ல ரே பிராட்பரி அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் இருக்கு. இதுவும் ஒரு ஃபேண்டசி, ஹாரர், சூப்பர் நேச்சுரல், மிஸ்ட்ரி கலந்த ஒரு கதை. இதுலயும் ஒரு கேரக்டரோட பேர் வில் தான். சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா படிச்சு பாருங்க. இதை பேஸ் பண்ணியும் ஒரு மூவி இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தவிர்த்து ஃபேண்டசி, ஹாரர், த்ரில்லர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தோன்ற ஆத்தர் யாருன்னா ஸ்டீஃபன் கிங் தான். இவர் எழுதிய எல்லா கதைகளுமே செம்மையா இருக்கும். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னு சொன்ன உடனே இவருடைய படைப்புகள்ல நமக்கு முதல்ல தோன்ற கதைனா இட் அப்படிங்கிற நாவல் தான். இட்டை பேஸ் பண்ணி படங்கள் இருக்கு. இப்ப ரீசெண்டா இட் வெல்கம் டு டெரி அப்படின்னு நியூ சீரிஸ் வந்திருக்கு. சான்ஸ் கிடைச்சா முதல்ல புக்கை படிச்சுட்டு அப்புறம் மூவிஸ் அண்ட் சீரிஸ் பாருங்க. ஸ்டீஃபன் கிங் எழுதிய ஃபயர் ஸ்டார்டர் அப்படின்னு ஒரு கதை. அதுல 11 மாதிரியே ஒரு கேரக்டர் இருப்பா. இது ஒரு சைஃபை, ஃபேண்டசி, ஹாரர், த்ரில்லர் கலந்த ஒரு கதைன்னு சொல்லலாம். இதே ஆத்தரோட த டாலிஸ்மேன் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அதுவும் ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் தான். அதே மாதிரி டான் சிம்மன்ஸ் அவர்கள் 1991ல எழுதிய சம்மர் ஆஃப் நைட் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கு. இதுவும் ஒரு ஹாரர், ஃபேண்டசி, சூப்பர் நேச்சுரல், மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்லலாம். அண்ட் கிரேக் டேவிட்சன் அவர்கள் 2018ல எழுதிய த சாட்டர்டே நைட் கோஸ்ட் கிளப் அப்படின்னு இன்னொரு கதை. இதுவும் ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபேண்டசி கதை. இதை தவிர்த்து இன்னும் நிறைய புத்தகங்கள் இருக்கு. அதெல்லாம் வேற எபிசோட்ல லிஸ்ட் பண்றேன். அடுத்து வர எபிசோட்ஸ்ல இதுல இருந்து ஏதாவது ஒரு கதையை கூட நம்ம கேட்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அடுத்து எந்த கதை கேட்கணும் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.